பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மதிப்பிற்குரிய மௌலவியா சில்மியா தாரிக் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மஜ்லிஸினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பான இன்சைட் செஷன் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய எமது கலந்துரையாடலின் தலைப்பு முஸ்லிம் பெண் அடையாளம், கண்ணியம், ஒழுக்கம் மற்றும் சமூக பங்களிப்பு என்பதாகும். ஒரு முஸ்லிம் பெண் தனது இஸ்லாமிய அடையாளத்தையும் கண்ணியத்தையும் பேணிக்கொண்டு குடும்பத்திலும் சமூகத்திலும் எவ்வாறு சிறந்த பங்களிப்பை வழங்க முடியும் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்நிகழ்வு அமைகிறது. இந்த முக்கியமான தலைப்பில் எங்களுடன் தனது அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மௌலவியா சில்மியா தாரிக் ஹைரியா அவர்கள் காத்தான்குடி மஹதுசுன்னா அந்நபவியா மகளிர் அரபு கல்லூரியின் உப அதிபராக பணியாற்றுவதுடன் கவுன்சிலிங் துறையிலும் தகுதி பெற்றவர் ஆவார். அவர்களை எமது மனமாற வரவேற்பதோடு பயனுள்ள அறிவையும் சிந்தனையையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவளாக நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக மௌலவியா சில்மியா தாரிக் ஹைரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது முஹம்மதன் ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதல் எல்லாம் சிறந்தது என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்டது ஒவ்வொன்று விதத்திலாகும். அந்த விதத்தில் ஒவ்வொன்று வழிகேடாகும். அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் எங்களை நரகின் பாலையில் கொண்டு செல்லும் என்று என் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சொற்பொழிவின் மீதும் தம் உம்மத்துக்கு நினைவுபடுத்தியதை நானும் உங்களுக்கு நினைவுபடுத்தியவளாக, அன்பின் மாணவிகளே, ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று இந்த பல்கலைக்கழக மாணவிகளுடன் ஒரு நல்ல விடயத்தை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே நான் முதலாக அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் என்னையும் உரையாற்றி அழைத்தமைக்காக முஸ்லிம் மஜ்லிஸ் ஏற்பாட்டாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு முஸ்லிம் பெண்களின் அடையாளம், கண்ணியம், ஒழுக்கம், சமூக பங்களிப்பு என்ற 4 விடயங்களை உள்ளடக்கியதாக தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அன்பின் மாணவிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த 4 தலைப்பை பற்றியும் பேசுவதாக இருந்தால் என்னை பொறுத்தவரையில் 4 நாட்கள் கூட காணாது. என்றாலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற வகையில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அன்பின் மாணவிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியாமத்
இந்த உலகத்தில் யாருமே பெற முடியாத, நாங்கள் நினைத்து கூட பார்த்து அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் மறந்திருக்கின்ற ஆகப்பெரிய ஒரு நியமத் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த இஸ்லாம் எனும் இனிய மார்க்கம். அல்லாஹு தாலா தன் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்ற போது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம்தான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்று யாரும் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா தன் அருள்மறையாம் திருமறையிலே கூறி, தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் தான், நீங்கள் முஸ்லிம்களாகவே வாழுங்கள், முஸ்லிம்களாகவே மரணிங்கள் என்று சொல்கின்றார். எனவே எங்களுக்கு அல்லாஹு தாலா நரகத்தை விடுதலை செய்து, குறிப்பாக நிரந்தர நரகத்தை விடுதலை செய்து எங்களுக்கு இந்த தூய மார்க்கத்தை தந்திருக்கின்றான் என்றால் இது அல்லாஹ் செய்த, எங்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாக்களை கொடுத்தும் நாங்கள் நன்றி செலுத்த முடியாத ஒரு நியமத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே முஸ்லிம் பெண்கள் என்று வருகின்ற போது இஸ்லாத்தை ஏற்ற நான் எனக்கான அடையாளத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் மாணவிகளே, ஒரு முஸ்லிம் பெண் என்றால் எங்களுடைய கண் முன்னே வருகின்ற பிக்சர் என்ன? நீங்கள் சற்று உங்களுடைய கண்களை மூடி பாருங்கள். ஒரு முஸ்லிம் பெண் என்று சொன்னால் அவள் சம்பந்தமாக எங்களுக்கு முன்னால் வருகின்ற ஒரு படம் என்ன, பிக்சர் என்ன? ஒரு ஹிஜாப் அணிந்திருப்பாள். அந்த பெண்ணுக்கு ஒரு முஸ்லிம் பேரை வைத்திருப்பார்கள், இஸ்லாமிய பேரை. அவள் 5 நேரம் தொழுகின்றவளாக இருப்பாள். நல்ல பண்பாடுகளை உள்ளவர்களாக அவள் இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு மனிதர்களுக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிவுகளாகவும் அவள் இருக்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக எங்களுக்கு ஓரளவுக்கு வருகின்றது. என்றாலும் ஒரு ஆடை ஒழுங்கும் எங்களுக்கு கண்முன்னே வரும். இது ஒரு ஐடென்டி, ஒரு அடையாளம். இதை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த விஷயங்களை நாங்கள் நோக்குகின்ற போது இஸ்லாம் பெண்களாகிய எங்களுக்கு சில கண்ணியத்தை தந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலம், அந்த காலத்திலே ஒரு பெண் குழந்தை ஒருவருக்கு உருவாகி விட்டது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து விடும். சென்னா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை உருவாகி இருக்கி என்று சொன்னாலேயே அவங்களோட முகம் கருத்து விடும். ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் இந்த உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் சம்பந்தமாக, பெண் குழந்தை என்றால் அதை உயிரோடு புதைத்தார்கள் ஜாஹிலியா காலத்தில். ஒரு சஹாபி தன்னுடைய அனுபவத்தை பருகின்றார். அவர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை வளர்ந்து விட்டது. இந்த பெண் குழந்தையை இனி வைத்திருக்க கூடாது என்பதற்காக நான் அந்த பெண் குழந்தையை ஒரு இடத்துக்கு கூட்டி செல்வதற்காக அழைக்கின்றேன். அவள் அழகாக ஆடை அணிந்து என்னுடன் தந்தை என்ற ரீதியில் மிக உற்சாகமாக வந்து கொண்டிருக்கின்றார். அவளை கைப்பிடித்து, என்னுடைய விரல் பிடித்து அந்த குழந்தை என்னுடன் வருகின்றது. என்னுடைய கல்மனம் இறுகிவிட்டது யா ரசூலல்லாஹ். நான் அவளை அழைத்து கொண்டு செல்கின்றேன். ஒரு இடம் வருகின்றது, மனித நடமாட்டம் இல்லாத இடம். அந்த இடத்திலே ஒரு புதைகுழி ஒன்றை நான் ஒரு குழியை தோண்டுகின்றேன் அவளை புதைப்பதற்காக உயிருடன். அந்த குழிக்குள் என்னுடைய குழந்தையை என்னுடைய கையாலே இறக்குகின்றேன் யா ரசூலல்லாஹ், புதைப்பதற்கு. அப்போது என்னுடைய தாடியில் அந்த குழந்தையை உள்ளுக்குள் வைத்து விட்டு நான் எழும்புகின்ற போது என்னுடைய தாடியில் மண் வெட்டு விட்டது யா ரசூலல்லாஹ். அந்த சிறு குழந்தை தன்னுடைய தந்தையுடைய தாடியில் மண் பட்டு விட்டது என்பதற்காக அதை தட்டி விடுகின்றார். என்னுடைய தாடியில் இருந்த மண்ணை தட்டி விடுகிறது என் குழந்தை யா ரசூலல்லாஹ். என்றாலும் அப்போது கூட என் கல் நெஞ்சம் விலகவில்லை. நான் அந்த குழந்தையை அந்த புதைகுழிக்குள்ளே வைத்து மூடிவிட்டு பதற பதற வருகின்றேன் என்று அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். எனவே ஒரு பெண் குழந்தை என்றால் உயிருடன் புதைக்கப்பட்டு அது ஒரு மிகவும் கேவலமாக பார்க்கப்பட்ட காலத்தில் இந்த இஸ்லாம் எங்களுக்குரிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கி எங்களை உயர்த்தி நின்றது. குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் ஒரு மகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து
அந்த 2 பெண் குழந்தைகளையும் அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக பருவ வயதை அடையும் வரை நல்லவர்களாக நற்குணமுள்ளவர்களாக போதிய கல்வியை கொடுத்து வளர்க்கின்றார்களோ அவர்களும் நானும் நாளை சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தங்களுடைய விரலை காட்டி சொன்னார்கள். அன்பின் சகோதரிகளே, மாணவிகளே, சுவர்க்கத்துக்கு செல்வது என்பதே பெரிய விஷயம். ஆனால் தூதர் சொன்னார்கள், நானும் அவர்களும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களையும் ஒட்டி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கண்ணியம்! இந்த கண்ணியம் எதனால் ஒருவருக்கு கிடைக்கிறது? அந்த 2 பெண் குழந்தைகளினூடாக. மகளாக இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கின்ற கௌரவம். ஒரு மனைவியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்திலே உள்ள அனைவரும் சொல்லட்டும் கணவன் நல்லவர் என்று, ஆனால் நீங்க நல்லவர் இல்லை, உங்களுடைய மனைவி சொல்ல வேண்டும் நீங்கள் நல்லவர் என்று சொல்லி, அப்போதுதான் நீங்கள் நல்லவர், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியானவர், உண்மையானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுக்கு, இஸ்லாமிய பெண்ணுக்கு மனைவி என்கின்ற இடத்திலே ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றார்கள். தாயாக என்று வருகின்ற போது உலகத்திலேயே ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பதற்கு தகுதியானவர் யார் என்று ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்ட போது நபி அவர்கள் உம்முக்க 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 உங்களோட தாய் என்று 3 தடவையை சொல்லிவிட்டு 4வது தடவைதான் உங்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். எனவே அன்பின் மாணவிகளே, எங்களுடைய அடையாளம் ஒரு புறம் இருக்க, எங்களுடைய கண்ணியம் தாயாக, மனைவியாக, மகளாக, சகோதரியாக, ஒரு முஸ்லிம் பெண்ணாக மிக கூடுதலான கண்ணியத்தை இஸ்லாம் பெண்களாகிய எங்களுக்கு வழங்கியிருக்கின்றது. அது எங்களை வீட்டில் இருந்து முடங்கி வீட்டுக்குள் ஒடுங்கி இருங்கள் என்று சொல்லவில்லை. சில வரையறைகளை விதிக்கின்றது. பெண்களாகிய நாங்கள் ஆண்களை போன்று வீதியிலே திரிய முடியாது. சில வரையறைகளை பேண வேண்டும். அந்த வரையறைகளை ஏன் இஸ்லாம் எங்களுக்கு விதிக்கின்றது என்றால், எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய கௌரவத்திற்காக, எங்களுடைய கண்ணியத்திற்காக. நாங்கள் மற்றவர்களால் இம்சைக்குள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக சில வரையறைகளை இஸ்லாம் விதிக்கும். அது சில வேளை எங்களுக்கு பிரச்சனையாக, பிழையாக விதிக்கும். ஆனால் அது எங்களுக்குரிய பாதுகாப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோமே, ஆனால் அதில் இருந்து நாங்கள் நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளலாம். அன்பின் மாணவிகள், உங்களுக்கு தெரியும், தற்கால சூழல் உங்களுக்கு தெரியும். பெண்களாகிய நாங்கள் எந்த அளவுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற விஷயம் எல்லாம் இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே மிக கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது. நாங்கள் சில வேளை சில விஷயங்களுக்கு ஏன் என்கின்ற கேள்வியை போட்டோம் என்றால் விடை தெரியாமல் இருக்கிறது. எங்களிடம் மாற்று மதத்தில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏன் நீங்கள் ஹிஜாப் அணிகின்றீர்கள்? ஏன் உங்களுடைய பெண்களை இத்தாவில் 4 மாதமும் 10 நாளும் வைத்திருக்கின்றார்கள்? ஏன் நீங்கள் எல்லா இறைச்சியை சாப்பிடுகின்ற நீங்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுவதில்லை? ஏன் உங்களுடைய மார்க்கத்தில் ஹலால் ஹராம் என்கின்ற அப்படியான விஷயங்கள் இருக்கின்ற என்கிற கேள்விகளை போட்டால் எங்களில் ஒரு சிலருக்கு அதுக்குரிய சரியான விடையை கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. நான் டிப்ளோமா கவுன்சிலிங் செய்கின்ற போது என்னிடம் ஒரு சகோதரி, மாற்று மதத்தில் உள்ள ஒரு சகோதரி கேட்டார், ரசில்மியா, நீங்க ஏன் இப்படி ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறீங்க? நீங்க வீட்டையும் இப்படித்தான் உங்களை போத்திட்டு இருப்பீங்களா? உங்களோட வீட்டு சூழலும் இப்படி போத்துற மாதிரி இப்படி மூடுற மாதிரித்தான் இருக்குமான்னு கேட்டார். இப்ப நான் சொன்னேன், இல்ல, அப்படி இல்லை. ஒரு விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிப்பட்டு நான் சொன்னேன். நான் குறிப்பாக 2 வாழைப்பழங்கள் இருக்கு. அந்த 2 வாழைப்பழத்துல ஒன்று தோலோடு இருக்கி, ஒன்று உரிச்சிருக்கி. 2ஐயும் வச்சு கொள்வோம். இப்ப இந்த தோலோட இருக்கிற வாழைப்பழத்துல வந்து கொசுகள் மேய்ப்பதற்கும், தோல் உரித்த நிலைமையில் இருக்கின்ற இந்த பழத்தில் கொசுகள் வந்து ஏனைய கரப்பத்தனாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், இது போன்ற ஜீவராசிகள் வந்து மொய்ப்பதுக்கு இடையிலான வித்தியாசம் எப்படி என்று கேட்டேன். அப்ப அவ சொன்னா, இந்த உரிச்சிருக்கிறதுல நிறைய விஷ ஜந்துக்கள், கொசுக்கள் மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அப்ப நீங்க வாரீங்க, இந்த 2 பழத்துல எதை
சாய்ஸ் பண்ணீங்க, எது பியோர் பாப்பீங்கன்னு கேட்டேன் நான். அப்ப சொன்ன அந்த தோலோட இருக்கிறது. இப்படித்தான் நாங்களும் ஏன் இந்த ஹிஜாப் அணிகிறோம் என்று சொன்னா, மற்ற ஆண்களுக்கு முன்னால வெளியே செல்கின்ற போது இந்த ஆடையை நாங்கள் தெரிவு செய்து அணிந்திருக்கின்றோம், இது எங்களுக்கு மார்க்கம் சொன்னதை நாங்க செய்கின்றோம் என்றால் எங்களுடைய சேஃப். ஏனென்றால் வெளியே நிறைய விஷய ஜந்தைகள், நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வருகின்றது. அதை தீர்த்து கொள்வதற்காக நாங்கள் இவ்வாறான ஒரு ஆடையை இஸ்லாம் தந்த அடிப்படையில் செய்கின்றோம். அது இறுக்கமாக இருக்கக்கூடாது. நாங்கள் அணிகின்ற ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய முகத்தையும் 2 கைகளையும் தவிர ஏனைய உறுப்புகளை அத்தனையும் மறைத்ததாக அந்த ஆடை இருக்க வேண்டும். அந்த ஆடையில் கவர்ச்சி இருக்கக்கூடாது, ஏனையவர்களை கவர்ந்திருக்கு. அது எந்த அமைப்பிலே அவர்கள் அமைத்துக் கொண்டாலும் அது சரியான அமைப்பிலே இருக்கும் என்றால் ஓகே. இன்றைக்கு தபாய் போடுறவங்களோட சில விஷயங்கள் கூட நாங்க பார்த்தோம்னா உண்மையா இது அவங்க சரியான அமைப்புல இருக்காண்டா இல்லை. இறுக்கம், கவர்ச்சி, மெல்லியது இருக்குமென்றா அது அதுக்கு சாத்தியமானது அல்ல என்பதை நான் விளங்கப்படுத்தினேன். அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பின் மாணவிகளே, சகோதரிகளே, எனக்கு பாதிச்ச நான் அநேகமான புரோகங்கள்ல இந்த விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக பேசின ஒரு சம்பவம் நான் அடிக்கடி நினைவுபடுத்துகின்ற. இந்த காலத்தில பெண்களாகி எங்களை இஸ்லாம் எவ்வளவு கண்ணியப்படுத்தி எங்களை எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க சொல்லுதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். எங்கட பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவம். சீமா என்கின்ற ஒரு சிறுமி, வயது 8, ஒரு ஹஜ்ஜி பெருநாள் தினம் அந்த தினங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு 8 வயது சிறுமி. அந்த சிறுமி தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மழை பெய்கின்ற காலம், ஒரு குடையை வைத்துக் கொண்டு, சின்ன சிறுமிதானே, அவர் என்ன செய்கின்றார், குதித்து குதித்து விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவளுடைய வீட்டுக்கு முன்னால் ஒருத்தன் வருகின்றான். கடையிலே சாமான் வருகின்ற போது அவனுடைய அந்த இச்சை அந்த சின்ன சிறுமியை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த சிறுமியை அழைக்கின்றான். அழைத்து கேட்கின்றான், நான் உங்களை கொஞ்சம் கூட்டிட்டு போக செய்யறேன், வாங்க போக வேண்டியது. அது கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிறுமி அந்த வஞ்சகனோடு செல்கின்றது. அவன் அந்த சிறுமியை அந்த குடையோடு குதித்து குதித்து எந்த கள்ளகபடமும் இல்லாமல் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை அழைத்து கொண்டு அவன் செல்கின்றான். குழந்தையும் செல்கின்றது. அங்கு பக்கத்திலே ஒரு பாலடைந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளே அவனுடைய இச்சையை அவன் பூர்த்தி செய்கின்றான். அந்த குழந்தை பதற பதற அவன் முதலாவது அந்த பிள்ளைக்கு செய்த விஷயம், அந்த பிள்ளையுடைய சவுண்ட் வெளியே வராமலுக்கு அந்த பிள்ளையுடைய வாய்க்குள்ள மண், துணி, இப்படி பல விஷயங்களை ஊட்டி அந்த புள்ளுடைய சவுண்டனி பாடி. நாங்க அவங்களோட வீட்டு அந்த புள்ள அதுல உயிரிழந்துச்சு. அந்த துஷ்பிரயோகம் தாங்க முடியாமல் அந்த பிள்ளை உயிரிழந்துச்சு. அந்த பிள்ளையோட வீட்டை நாங்க தாசியத்துக்கு போயிருந்தோம். சென்ற போது அந்த தாயுடைய கவலை சுபகானம். அவர் சொன்னார் ஒரு விஷயம், நான் எனக்கு என்ன பாதிச்சதால நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த பேசிக்கிறேன், உங்களுக்கும் இது யூஸ் ஆயிருக்குமாங்கிறதுக்காக சொல்கின்றேன். இந்த சாய் சொன்னார், எனக்கு அல்லாவுடைய ஏற்பாடு என்னுடைய பிள்ளை மரணிச்சது, அது எனக்கு கவலையாக இருந்தாலும் நான் பொருந்திக் கொள்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை என்னவென்று சொன்னால், நான் சில நிமிடங்களில் என்னுடைய குழந்தையை காணவில்லை என்று சொல்லி நான் அப்படியே நடந்துட்டு, அவட பேரு சீமா, கூப்பிட்டு வந்தேன். ஒரு கட்டத்திலே அந்த பாலடைந்து வீட்டுக்கு முன்னால் கூட நின்று என்னுடைய குழந்தையின் பெயரை கூறி அழைத்தேன், சீமா சீமான்னு சொல்லி. ஆனால் என்னுடைய குழந்தை, அவர் சொன்னார், நான் கூப்பிட்டதை காதால் கேட்டிருக்கும். ஏனென்றால் நான் அந்த அருகில் நின்று கூப்பிட்டேன். இந்த துஷ்பிரய நடக்கின்ற போது அந்த குழந்தை காதால் என்னுடைய நான் கூப்பிடுகின்ற அந்த அழைப்பை கேட்டிருக்கும். ஆனால் என்னுடைய குழந்தைக்கு வாயால் நான் இன்னா இருக்கிறேம்மா, எனக்கு இப்படி பிரச்சனை நடக்குமா என்று சொல்றதுக்கு வாயால் முடியாத, பேச முடியாத ஒரு பாவியாக
அந்த பாவி அந்த விஷயத்தை அந்த வாயை அடைத்து விட்டான் அல்லவா, என்னுடைய பிள்ளை உள்ளத்தால் கதறி இருக்கும், நான் இருக்கேன், எனக்கு இப்படி நடக்குது, என்ன பிரச்சனை என்று உள்ளத்தால் பேசி இருக்கும். இதை நினைக்கிற போதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு என்று சொல்லி அந்த தாய் அடை. இதிலும் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் மாணவர்களே, அந்த பிள்ளையுடைய ஜனாசா அடுத்தன்று அடக்கம் செய்யப்படுகின்ற போது அவருடைய சகோதரியுடைய மகளுக்கு பர்த்டே. அந்த சிறுமி தன்னுடைய தாய் தந்தை தனக்கு தந்த பணங்களில் மீதம் எடுத்து ஒரு உண்டியலில் போட்டு வைத்திருக்கின்றார். அன்று அந்த பர்த்டேக்காக அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பதற்கு அந்த உண்டியலை வைத்துக் கொண்டு அந்த குடும்பம் அழுதது. இத்தனைக்கும் அந்த உரியவன் பிடிக்கப்பட்டான், அடைக்கப்பட்டான், துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதுங்கிறதை ஒப்புக்கொண்டான். பின்னர் மனோநோயாளி என்ற காரணத்தை கொண்டு சில நாட்களில் வெளியே வந்தான். ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டம் குறிப்பாக பெண்களுக்குரிய துஷ்பிரயோகங்கள் அது விரும்பி நடப்பதாக இருக்கலாம். தாய் என்கின்ற அந்த இடத்திலே ஒருவர் இல்லாத இடத்திலே தந்தையால் கூட துஷ்பிரயோகம், சகோதரர்களா துஷ்பிரயோகம், ஆசிரியராக துஷ்பிரயோகம் என்று பல வகையில் துஷ்பிரயோகங்களை நாங்கள் பல இடங்களில் காண்கின்றோம், கேட்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது பலருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன, பெண்களுடைய ஆடை ஆண்களை என்ன செய்கிறது, உணர்ச்சி வசப்படுத்த வைக்கின்றது. எனவே அந்த பெண்கள் அவருடைய ஆடை விஷயத்தில் மிகவும் நேர்த்தியாக இஸ்லாமிய முறைப்படி அந்த உறுப்புகளை அவர்கள் மூடியவர்களாக இருக்கின்ற போது அவர்களுக்குரிய ஒரு கண்ணியம், அது அவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு என்று இன்று பலரும் பேசுகின்ற அளவுக்கு மாறி இருக்கின்றது. அன்பின் மாணவிகளே, நாங்கள் இந்த அணிந்திருக்கிற, நான் ஏன் இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் பேசுகின்றேன் என்று சொன்னால், எங்களுடைய அடையாளம் என்கின்ற ஒரு தலைப்பை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இஸ்லாமிய பெண்களின் அடையாளம், அதோடு கண்ணியத்தையும் சேர்த்திருக்கின்றீர்கள், அதோடு ஒழுக்கத்தையும் சேர்த்திருக்கின்றீர்கள். எனவே இந்த மூணுக்குள்ளும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருகின்றது இந்த ஹிஜாப். அதனால் தான் நான் இதை கொஞ்சம் கூடுதலாக வலியுறுத்துகின்றேன். இந்த ஹிஜாப் எங்களை சுவர்க்கத்துக்கும் கொண்டு செல்லும். இதே ஹிஜாபை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுகின்ற போது இது எங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை யாரும் மறந்து விட வேண்டாம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பெண்கள் ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இருக்கின்றார்கள், அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. சுவர்க்கத்தின் வாடை என்பது பல மைல்களுக்கு அப்பால் வீசுகின்ற ஒரு இடம்தான் சுவர்க்கம். ஆனால் அந்த சுவர்க்கத்தின் வாடையை கூட எங்களை நுகர வைக்காமல் மாற்றுகின்றது ஒரு பெண் ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருப்பது. ஆடை இல்லாமல் இருப்பதல்ல, ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருப்பது. அது ஆடை அணிந்து நிர்வாணியாக இருப்பது, இறுக்கமாக ஆடை அணிந்தால் அது நிர்வாணம், மெல்லிய ஆடைகளை அணிந்தால் அது நிர்வாணம், கவர்ச்சியான ஆடைகள், ஔரத்தை மறைக்காத வகையிலே நாங்கள் ஆடைகள் அணிவது, இது எங்களை நரகத்துக்கு கொண்டு வரத்துக்கு காரணமாக அமையும் என்றால், நாம் நம்முடைய கண்ணியத்தை பேணுவதற்காக, நம்முடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய ஆடை விஷயத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். இது முதலாவது விஷயம். நீங்க ஏன் படிக்கிறீர்கள், நீங்க ஏன் கல்வி கற்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை போட்டோம் என்று சொன்னா, நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில சொல்லலாம். சிலர் சொல்லலாம், நான் ஒரு ஜாப் எடுக்கிறதுக்காக படிக்கேன். ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு நல்ல ஒரு சேலரி வரணுங்கிறதுக்காக கேட்கேன். ஒரு சிலர் சொல்லலாம், எங்களோட உம்மா வாப்பாட கனவு, அதற்காக நான் படிக்கின்றேன் என்று சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விஷயத்துக்காக படிக்கணுங்கிறத சொல்லலாம். நான் சொல்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய நியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மாணவிகளே. நான் கல்வி கற்பது எதற்காக? நான் கல்வி கற்பது அல்லாஹு தாலா எனக்கு தந்த அந்த கற்றல் என்கின்ற அமானிதத்தை நான் இந்த சமூகத்துக்கு நல்ல முறையில், பயனுள்ள முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இல்முன் நாஃபியா, பிரயோசனமுள்ள கல்வி என்ற வகையிலே நான் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இது ஒரு வணக்கம்.
இது அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதம், இந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணத்துடன் நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு வணக்கமாக இன்ஷா அல்லாஹ் மாறலாம். ஏன் நான் இந்த விடயத்தை சொல்கின்றேன் என்றால், இந்த 2024-25 காலப்பகுதியில் நான் பார்த்தேன், ஓயில் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2024-25 பகுதிகளில் 4,74,000 மாணவிகள் ஓயில் பரீட்சைக்கு தோன்றி இருந்தார்கள். இதிலே ஏழு படிப்பதற்கு குவாலிஃபைட் ஆனாக்கள் 2,37,000 பேர். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏழுக்கு குவாலிஃபைட் இல்லை ஓயில் அலினத்துல. இந்த 2,37,000 பேரில் யூசிடியின் மூலம் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆனாக்கள் கிட்டத்தட்ட 1,77,000 பேர். புள்ளி விவரப்படி நாங்க பார்க்கின்ற போது, அப்போ ஓயில் எழுத்த 4,77,000 இருந்து யூசிடி மூலம் யூனிவர்சிட்டிக்கு செலக்டட் எத்தனை பேர் போனாங்கிறது தெரியல. செலக்டட் கிட்டத்தட்ட 1,77,000 பேர் என்று சொன்னா பல லட்சம் பேர் குறிப்பாக என்ன செய்யறாங்க, இதுல இருந்து படிப்பை தொடர முடியாத குவாலிஃபைட் ஆகாதவர்களாக மாறுகின்றார்கள். ஆனால் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் திறமைசாலிகள், புத்திஜீவிகள். இந்த யூனிவர்சிட்டிக்கு மாறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அதுலயும் நீங்க பல ஃபேக்கல்ட்டில உள்ளவங்க. உங்களுடைய எண்ணத்தை நீங்க தூய்மையாக ஆக்கி கொண்டு படிப்பீர்கள் என்றால் ஒரு வைத்தியராக படிப்பவர்கள் இருப்பீர்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஒரு நோயாளியை காலையில் பார்த்தால் மாலை வரை அவருக்காக 70,000 மலக்குகள் துஆ செய்வார்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் ஒரு நோயாளி மாலையில் சந்தித்தால் காலை வரை 70,000 மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால், ஒரு வைத்தியர் ஒரு நாளைக்கு எத்தனை நோயாளிகளை பார்க்கின்றார்? எவ்வளவு பிரார்த்தனைகளை அவர் பெறலாம். இந்த நோக்கத்தோடு நான் ஒரு நோயாளிக்கு அல்லாஹ்வுக்காக நான் சீட்டு எனக்கு வழங்கின அந்த அருளின் மூலமாக, நியூபத்தின் மூலமாக நான் நோய்க்குரிய பரிகாரத்தை கொடுக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்துடன் ஒருவர் அதுக்குரிய பரிகாரத்தை கொடுத்தால் எவ்வளவு நன்மையை அவரால் பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு டீச்சராக நான் வர வேண்டும் என்பதற்காக நான் கல்வி கற்கின்றேன் என்று சாதாரணமாக ஒரு டீச்சர் என்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிப்படையாக வைத்து கற்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எத்தனை மாணவர்களை புத்திஜீவிகளாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக உங்களால் உருவாக்க முடியும். அந்த நோக்கத்தோடு நீங்கள் கல்வி கற்றால் ஏன் அதை நீங்கள் உங்களால் வணக்கமாக மாற்ற முடியாது? எனவே அன்பின் மாணவிகளே, நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் இதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றார். இன்னமல் அமாலு பின்னியாத். நான் எதற்காக படிக்கின்றேன்? நான் யார்? நான் முஸ்லிம். நான் ஒரு முஸ்லிம் பெண். என்னுடைய வரையறைகளை மீறி மார்க்கம் என்னை மார்க்கத்திலே அந்த வரையறைகளுக்கு ஊடாக என்னை கல்வி கற்க செல்லிருக்கிறது. நான் கற்கின்றேன். நான் இந்த கல்வியினூடாக நானும் பிரயோசனம் அளிப்பதுடன் சமூகத்திற்கும் பிரயோசனம் அளிப்பேன் என்ற ரீதியில் ஒருவர் கல்வி கற்கின்ற போது எவ்வளவு காலம் நீங்கள் உங்களுடைய கல்வி பயணத்தை தொடர்ந்தாலும் அது ஒரு வணக்கமாக மாறும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு அழகான வழிகாட்டல்கள், எவ்வளவு அழகான நன்மைகள். அன்பின் மாணவிகளே, நீங்கள் இருக்கின்ற சூழல் சுதந்திரமானது. நீங்கள் எதுவும் செய்யலாம். யாரும் உங்களை பார்க்க போவதில்லை. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கண்காணிக்கவில்லை. உங்களுடைய ஊரில் உள்ளவர்களோ ஏனையவர்களோ உங்களை கண்காணிக்கவில்லை. உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் நினைக்கின்ற மாதிரி உங்களுடைய லைஃபை கொண்டு போறதுக்கு, நீங்க நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் யூனிவர்சிட்டியில இருக்கு. என்றாலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றான்? இத்தகில்லாஹ இதுமா கொண்ட, எங்கிருந்தாலும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. உம்மா பார்க்கல, வாப்பா பார்க்கல, என்னுடைய சகோதர சகோதரிகள் யாரும் கவனிக்கல. ஆனா ஃபுல் சிசிடிவி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இப்ப வீட்டை இருந்து நம்மள வாட்ச் பண்றாங்க பேரண்ட்ஸ் சொன்னா நம்ம எவ்வளவு இதா நடப்போம், எவ்வளவு ஒழுக்கமாக இருப்போம். ஆனா நம்மள சுத்தி நம்மளுக்கு உரிய அந்த சிசிடிவி அல்லாஹ் முழுமையாக என்ன கண்காணிச்சுட்டு இருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தை நாம் அடிக்கடி நினைவில் வச்சுக் கொள்வோம். நம்முடைய கல்வி 5 நேர தொழுகைய
தடுக்கிறதாக இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பிள்ளையா சொல்றேன், நேற்றுக்கொள்ளவான மாணவிகளே, சில மாணவிகள் நாங்க பார்க்கின்றோம், யூனிவர்சிட்டிக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க கல்வியில காட்டுகின்ற அந்த அனுபவம், தான் ஒரு பெஸ்டாப் படிக்கணும் என்று சொல்லி படிக்கின்றதுல காட்டுகின்ற ஆர்வம் நான் விடையின்னு சொல்லல. இதெல்லாம் நீங்க செய்யணும் கட்டாயம். இதெல்லாம் எங்களுக்கும் கண்ணியம், கௌரவம். எங்களுடைய ஒரு மாணவி, ஒரு முஸ்லிம் பெண்மணி, எங்களுடைய மதத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை ஒரு நல்ல நிலைமையில இருக்கா, நல்லா பாஸ் பண்ணிருக்காண்டு அது எல்லா சமூகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கௌரவம். அதே நேரத்துல நம்முடைய மார்க்கத்தில கடமைகளை விட்டு விட்டு நாம அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுத்தோம்டா அது அல்லாஹ் இடத்துல 0. 5 நேர தொழுகையை மிஸ் பண்ணி போட்டு நாங்க என்னதான் டிகிரி முடிச்சாலும் அல்லாஹ் இடத்துல நாங்க 0 தான். அப்ப 5 நேர தொழுகை நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது கடமை, அதை நாங்க நிறைவேற்றுவோம். நான் ஒரு சுதந்திரமானவள்ங்கிறதுக்கு அப்பால நான் உங்களுக்கு கிட்ட சொல்ற ஒரு விஷயம், நீங்க அங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தாய், ஒரு அழைப்பாளி. எப்படி உங்களை பார்த்துதான் அங்குள்ள மற்ற மதத்தில உள்ள பிள்ளைகள் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று விளங்க போகுது. நீங்க ஒவ்வொருவரும் ஐடென்டி. இப்ப இஸ்லாம் என்று நாங்க 1000 சொல்லலாம், ஏனைய உலமாக்கள், தாயிகள், பிரச்சாரம் செய்பவர்கள் சொல்லலாம், அதையெல்லாம் அவங்க கேட்டிருக்கலாம். ஆனா அங்க கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் யாரு? நீங்க தான். நீங்க ஒவ்வொருவரும் இஸ்லாம் என்றால் என்ன என்கிறத அழைக்கின்ற அழைப்பாளிகள். உங்களோட நடத்தைகளை பார்த்துதான் அந்த பிள்ளைகள் இஸ்லாம் என்றா என்ன, முஸ்லிமானவர்களை எப்படி கேட்கிறாங்க. அப்ப இதுதான் மார்க்கம். அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, பத்தாக்களை பத்தி புறம் பேச மாட்டாங்க, அவதூறு பேச மாட்டாங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, மத்தாக்களுக்கு நன்றி கூறுவாங்க, 5 நேரம் தொழுவாங்க, ஹலால் ஹராம் பேணுவாங்க, அவங்களோட ஆடை ஒழுங்கு இப்படி இருக்கும். ஆண்களோட அவங்க வரையறைகளோடுதான் அந்த அமைப்பை வைத்துக் கொள்வார்கள். என்னன்னா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்க ஆண்களை விட்டு நாங்க முற்றுமுழுதான் விலகி இருக்கீல. என்ன குரூப் ஒர்க் வரும், இப்ப லெக்சர்ஸ் ஹாலுக்கு போக ஆண்களோட நாங்க கலக்க வேண்டி வரும். படிப்பிக்கிற டீச்சர்ஸ், லெக்சர்ஸ் ஆக்கள் எல்லாம் வந்து ஆண்கள்ல இருப்பாங்க. அப்ப அவங்களை விட்டு எப்படி நாங்க விலகுறது? அப்படி இருக்க சொல்லல மார்க்கம். அதான் நான் அடிப்படையாக சொன்னேன், வரையறை பேணிக்கொள்ளவன் சொல்லி. தேவைக்கு கதைக்கிறது, பேசுறது, இத மார்க்கம் அனுமதிச்சுதான் இருக்கு. நபி அவங்களோட காலத்திலேயே சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் என்ன செஞ்சிருக்காங்க, தேவையான இடங்கள்ல தேவையான இடத்துல வரையறையோட பேசியிருக்காங்க. இந்த வரையறையை தாண்டி குழைந்து பேசுவது, தேவைக்கு இல்லாமலுக்கு தனித்திருப்பது, கூடியிருப்பது, இதெல்லாம் ஹராம். இதை நாம செஞ்சோம்டா பாவம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, தண்டனைங்கிறது இருக்கு. எல்லாம் நான் சொல்லிட்டேன், எல்லாம் வாட்ச் பண்றான். இதை நாம எல்லாட்ட இருந்து தப்பினாலும் அல்லாட்ட இருந்து தப்ப முடியாது. அன்பின் மாணவிகளே, நான் சொல்லிட்டேன், நீங்க ஒவ்வொருவரும் தாய்க்கலன் செய்யும். இப்ப உங்கள 99 பேர் சும்மா உதாரணத்துக்கு சரியா நடப்பவர்களாக இருந்து ஒரு ஆள் குழப்ப செய்யற ஒரு ஆளா இருந்தால் அங்க எல்லார கண்ணுக்கும் தெரிகிறது அந்த ஒரு ஆள்ற விஷயம் மட்டும்தான். 99 பேருடைய விஷயம் ஸ்மூத்தா போகும், அது ஒரு இதா இருக்காது. யாருன்னாலும் ஒரு ஆள் ஒரு பிரச்சனை செஞ்சிட்டோமா அங்க தலைப்பு செய்தி என்ன வரும்? அண்மையில நடந்த சம்பவம் நீங்க எல்லாரும் அநேகமா சோசியல் மீடியாவுல கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக, கூடுதலாக பயன்பாட்டில் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அரநாயக்க என்ற இடத்திலே நடந்த சம்பவம் மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். முஸ்லிம்களுடைய மிகவும் கூடுதலான என்ன முன்னேற்றகரமான அந்த தௌவா பணியை அடியோடு அடித்து நொறுக்கியதான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சகோதரி தன்னுடைய கள்ள காதலின் ஊடாக தன்னுடைய மகள் 4 வயது சிறுமியை அடித்து உடைத்து, நான் அந்த போட்டோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், அந்த பிள்ளையோட என்ன கண்ணம் பலூன் மாதிரி வீங்கிருந்துக்கு அடிச்சதால். ஒரு தாயுடைய துஷ்பிரயோகம், தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அடிச்சு உடைச்சி அந்த பிள்ளையை வத்தேகம என்கின்ற போலீஸ் பிரிவுக்குள் ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போட்டு அந்த சகோதரி தன்னுடைய காதலுடன் சென்று விட்டார். இந்த பிள்ளையை போலீசார் பின்னர் கைப்பற்றி
அது மீடியாவில் மிக பெரும் பேசுபொருளாக பேசப்பட்டுச்சு. என்ன தெரியுமா தலைப்பு செய்தி? யார் செய்தாங்க, எது செய்தாங்கிறது இல்லை. அந்த தலைப்பு செய்தி என்னன்னா, முஸ்லிம் சகோதரி. எல்லார முயற்சிகளும் ஜீரோ. எல்லாரும் செய்த தவா பணியாக இருக்கலாம், எல்லாரும் நடந்த நல்ல நடைமுறைகளாக இருக்கலாம், எல்லாம் புதை குழிக்கு சென்று இப்ப இது விருட்சமாக மாறி இருக்கு. இது இடைக்கிடைக்கு அப்படி விருட்சங்கள் தோன்றும், அதுக்கு நம்ம ஒண்ணு செய்யல. என்ன காரணம்? தக்குவா, இறையச்சம் இல்லாமல் போனது. நாளைக்கு நமக்கு மௌத்தொண்டு இருக்கலவா, நம்ம மரணிக்கணும் அல்லவா, அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான் அல்லவா, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அல்லவா என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் போனது. இதே நேரத்துல அண்மையில இந்தோனேஷியா ஒரு சர்வதேச குர்ஆன் மனன போட்டி நடந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், தெரியாது. அந்த போட்டிக்கு ஒரு இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு மாணவி வந்தார். அந்த போட்டி உங்களுக்கு தெரியும், சர்வதேச கிராத் போட்டி, ஹிஃபுல் முடித்தவங்க தான் வருவாங்க. அந்த போட்டிக்கு வந்து அந்த மாணவி ஃபேஸ் கவர் பண்ணி வந்தார். அப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இருந்தவங்க அந்த அவங்களோட ரூல்ஸ் இருக்குதானே, அப்ப அதுல எப்படின்னு சொன்னா, அப்ப கிராத் ஓதுறதுக்கு முன்னால அவ ஃபேஸ காட்டும். ஏண்டா அவட இத உறுதிப்படுத்துறதுக்காக, யார் எவருங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக. இப்ப ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தவங்க சொன்னாங்க, நீங்க ஃபேஸ் கவர் ரிமூவ் பண்ணுங்க, பண்ணினாதான் நீங்க கிராத் ஓதலாம். அப்ப அந்த பிள்ளை சொல்லிக்கு ஃபேஸ் கவர் ரிமூவ் பண்ணே இல்ல. அப்ப இருந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்தவங்க சொன்னாங்க, ஃபேஸ் கவர் ரிமூவ் பண்ணாட்டி நீங்க போட்டியில கலந்து கொள்ளல. என்ன நீங்க இங்க வெளியாக்கள் யாரும் இல்ல, அப்படி பாக்குறதுக்கு ஒரு பிழையான ஒரு இதுவும் இல்லை. நீங்க உங்களோட உடம்புகளை அமைச்சிருக்கீங்க, மார்க்கத்துல தேவையான இடங்கள்ல முகத்தை திறக்கிறதுக்கான அனுமதி இருக்கு, எனவே நீங்க திறந்து காட்டினாதான் போட்டியில கலந்து கொள்ளலாம். அப்ப அந்த மாணவி சொன்னா, அப்ப அப்படி என்ன, அப்படி ஒரு போட்டி எனக்கு தேவையில்லை, நான் ஃபேஸ் கவர் திறக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த போட்டியில இருந்து இந்த பிள்ளை விட்டு வாய்க்கு. ஆனா அது அந்த உண்மைக்கு உண்மையா தக்குவாவோட ஒர்க் பண்ணதால அவைக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன தெரியுமா மாணவிகளே? பின்னால போட்டி முடிஞ்சதுக்கு பின்னால சர்வதேச ரீதியாக அந்த பிள்ளை யாருங்கிறது நிறைய பேர் தேடி, இப்படி ஒரு தக்குவா உள்ள பிள்ளையா, இவ்வளவோ ஒரு பெருமதியான பரிசுக்கு உட்பட்ட அந்த ஹிபுல் போட்டிக்கு வந்து தன்னுடைய பேசை காட்ட முடியாது என்று மறுத்துவிட்டு போட்டியிலிருந்து விட்டுவான அந்த பிள்ளை யார் என்று சொல்லி தேடி, சுப்ஹானல்லாஹ், அவைக்கு கிடைச்சிருக்கும் இந்த இதுல பங்கு பெற்று அவ வின் பண்ணினா ஒரு குறிப்பிட்ட தொகைதான். ஆனா அந்த பிள்ளைக்கு வீடெல்லாம் கிஃப்ட். நிறைய பேர் சென்று அந்த பிள்ளையை பாராட்டி அந்த பெற்றோர்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்ததாக நாங்கள் தகவல் அறிகிறோம். ஏன்? தக்குவா, இறையச்சம். அதுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயும் கிஃப்ட கொடுப்பான், நாளைக்கு மறுமையிலையும் கொடுப்பான். ஆக பேசிக் மாணவிகளே, ஒரு முஸ்லிம் பெண் என்று வருகின்ற போது அவளுக்கு பேசிக் அடையாளம் என்னன்னா ஈமான், தக்குவா. அது சரியாக இருக்கும், அந்த பேஸ் சரியாக இருக்கும் என்று சொன்னா அதுக்கு மேல எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் சரியாகவும் சீராகவும் இருக்கு. அந்த பேஸ் சரியாக இல்லைன்னு சொன்னா அவள் சில இடங்கள்ல தடுமாறி அப்படியே கட்டிடம் விழுகின்ற அளவுக்கு அவளுடைய நிலைமை போய்விடும். பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கு, பேஸ் கிளியர் இல்லாட்டி என்றைக்கென்றாலும் ஒரு நாள் அது சரியும். எனவே எங்களுடைய ஈமான புதுப்பிச்சு கொள்ளணும். அடுத்த விஷயம், பெற்றோர்கள். உங்களோட பெற்றோர்கள் உங்களோட யூனிவர்சிட்டிக்குள்ள கொண்டு வந்து விடக்க ஒரு கனவோட கொண்டு வந்து விட்டாங்க, என்ற பிள்ளை நல்லா படிச்சு. அது இன்றைய காலத்துல பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்கள் சொல்கின்ற விஷயம் உள்ளங்கையில நெருப்ப வச்சிருக்கிறனா. ஒரு தண்ட பிள்ளை ஒரு படிப்புக்காக சென்று அதோ போன மாதிரியே பியோராக வர வேண்டும் என்கின்றத ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு நேரத்திலும் பிரார்த்தனையில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில இருந்துச்சு. அதுக்காக நீங்க பிள்ளையானாக்கள் சொல்ல வரலன்னா, சூழல் அப்படித்தான் இருக்கு. அதால இளவயதிலேயே திருமணத்தை முடிச்சு கொடுத்துருவோம் என்று இளவயது திருமணம் மீண்டும் கிளம்புகின்ற அளவுக்கு நிலைமை போய்விட்டது. என்ன காவலை பிரச்சனை வந்துடும். இந்த சிக்கல் எல்லாம் நமக்கு என்னத்துக்கு? வளர்த்தமா, ஆளாக்கிறோமா, ஒரு 7 படிச்சியா,
ஊட்ட இருக்க மகள் கல்யாணத்தை முடிச்சு தரோம், புள்ள ஊட்டியில பெருங்க விஷயம் பிடிச்சு படிக்க தேவையில்லை. அதையும் தாண்டி உங்களோட பெற்றோர்கள் உங்களோட யூனிவர்சிட்டியில வந்து சேர்த்திருக்காங்க. என்ன ட்ரஸ்ட், இந்த நம்பிக்கை, உங்குள்ள உள்ள நம்பிக்கை, எந்த புள்ள வழி தவற மாட்டு, எந்த புள்ள ஃபியோரா வரும், இந்த நம்பிக்கைய காப்பாற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அன்பின் மாணவிகளே, நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, நீங்க படிக்கிற சூழல் அநேகமாக சில வேளை பெற்றோர்களை நீங்க மறந்துடலாம், சில டைம்ல கால் எடுத்து கதைக்கிற சூழல்கள் வரங்க பேசலாம். ஆனா உங்களோட பெற்றோர்கள், நான் சொல்கின்றேன், நானும் ஒரு தாய் என்ற வகையில ஒவ்வொரு நேரமும் ஒரு சாப்பாடை உண்கின்ற போது உங்களை நினைக்காமல் சாப்பிட மாட்டார்கள். ஒரு நல்ல இடத்துக்கு போகின்ற போது முதலாவது நினைவில வருகின்றவர்கள் நீங்கள் தான். இரவில் தூங்குகின்ற போது இந்த புள்ள அங்க இருக்காளே, தூங்கினாளா, சாப்பிட்டாளா, குடிச்சாளான்னு ஒரு கோல் எடுத்து யாருந்தாலும் கோல் எடுத்து கேட்கின்ற விஷயத்துல, குறிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ் கோல் எடுத்து அவங்கள்ட்ட கேட்கிற விஷயங்கள் வந்து, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன குடிச்சீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி இருக்கிறீங்க, இதைத்தான் கேட்பாங்க. மத்தாக்கள் வேற ஒரு விஷயங்கள்லாம் கேட்கலாம். உங்களோட தாய் தந்தை, உங்களோட தந்தை சிந்துகின்ற வியர்வு, அவர் படுகின்ற கஷ்டம், அத்தனையும் இதற்காக. அவர் ஒழுங்கான ஒரு சப்பாத்து போட மாட்டாரு, ஒழுங்கான ஒரு ஆடை அணிய மாட்டாரு, ஒழுங்கான அமைப்புல ஒரு இதுகள் இருக்காது. ஆனா நீங்க கேட்கிற உறுப்புகளாக இருக்கலாம், உங்களுக்கு தேவையான கலர்ஸான பேக்குகளா இருக்கலாம், ஷூக்களாக இருக்கலாம், அத்தனையும் அவர் வாங்கி தருவார். இத்தனையும் அவர் இழந்து, ஏன் தெரியுமா? எந்த புள்ள படிச்சு நல்ல ஒரு பிள்ளையா வர வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு நாங்க துரோகம் செய்துவிடக் கூடாது. அவர்களுக்கு விசுவாசமாக இருங்க. நான் சொன்னது உங்களுக்கு அல்லாஹ்க்கு விசுவாசமாக இருங்க. இரண்டாவது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க விசுவாசமாக இருங்க. அன்பின் மாணவிகளே, நாங்க நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். நமக்கு கஷ்டம் இல்ல, பிரச்சனை இல்ல, நமக்கு கவலை இல்ல என்கிறதால நாம ஏனோ தானோண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை நோயாளிகள் உங்களோட வயசுல உள்ள ஹாஸ்பிட்டல் விசிட் மாணவிகள் நீங்க போயிருப்பீங்க சில இடங்கள்ல. என்றாலும் நான் சொல்கின்றேன், உங்களோட வயசுல உள்ள எத்தனை பிள்ளைகள் கேன்சர் பேஷண்டா இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய உயிருடைய கடைசி நிமிஷத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். கிட்னி ஃபெயிலியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தாய் தந்தைகளை இழந்து அனாதரவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே நான் ஒரு சிறுவர் இல்லத்துக்கு சென்றிருந்தேன். நான் அடிக்கடி இந்த விஷயத்தையும் மீடியாக்கள்ல பேசுகின்ற போது நான் பேசின விஷயங்கள்ல ஒன்று. சிறுவர் இல்லத்துக்கு சென்றிருந்தேன். எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் போயிருந்தேன். அங்கு தாய் தந்தைகளை இழந்த பெண் பிள்ளைகளை நான் சந்தித்தேன். அதுல ஒரு பிள்ளையை எனக்கு சந்திக்குமாறு சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், அவர் சில நாட்களுக்கு முன்னால் சூசைட் அட்டென்ட் பண்ணியிருந்தார். சூசைட் அட்டென்ட் பண்ணதால அவை தனியா சந்திங்கன்னு சொன்ன. அப்ப நான் போனேன். அவையிட தனியா பேசுற வாய்ப்பு இருந்துச்சு. அவையிட பேசினேன். அப்ப அவையிட கேட்டேன், ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு வந்தாப்புல, ஏன் மால் நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இங்கதான் உங்களை போல நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க தானே, உங்களுக்கு எல்லா வசதிகளும் இங்க செஞ்சு கண்டிருக்குத்தானே, ஏன் நீங்க அப்படி ஒரு வாய்ப்புக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டோன்னே அவ சொன்னா, நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போனா கிரேட் 8 படிக்கின்ற பிள்ளை அந்த பிள்ளை. அவ சொன்னா, நான் ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்னா அங்க நிறைய பிள்ளைகளை சந்திப்பேன். அதுல அந்த பிள்ளைகள் உம்மா பத்தி பேசும், வாப்பா பத்தி பேசும். உம்மா அதை தந்தாங்கன்னு சொல்லும், வாப்பா இதை செஞ்சாங்கன்னு சொல்லும், உம்மா இப்படி செஞ்சாங்க, இப்படி என்ன பார்த்து கொள்ளுவாங்க, என்ன ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எனக்கு ஒரு கவலை, எனக்கு ஒரு தாய் இல்லையே, எனக்கு ஒரு தந்தை இல்லையே, எனக்கு இப்படி பாக்குறதுக்கு சொல்லி எனக்கு அது கவலையாக இருக்கு. இது பல நாள் கவலை என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கு நம்ம இந்த உலகத்துல என்னத்துக்கு வாழ என்கின்ற ஒரு நிர்பந்தத்துல நான் யோசிச்சேன், நம்ம உயிரை மாற்றிக் கொள்வோம் என்கின்றதுக்காக நான் அந்த விஷயத்துக்காக சென்றேன் என்று அந்த மாணவி சொன்னார். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்குரிய கவலை
உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு தாய் இல்ல என்கிற விஷயம் தானே ஓமண்டா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன உமான்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு தாயாக என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தருவேன் என்று சொன்னேன். அப்ப அந்த பிள்ளை சொல்லிக்கு, அப்ப உங்களை ஞாபகத்தமா எனக்கு என்னன்னு தந்துட்டு போங்க. அப்ப இந்த கையில ஒரு தண்ணி போட்டில் இருந்தது, அந்த தண்ணி போட்டில கொடுப்பேன் வாங்கிட்டு. அதுக்கு பின்னால அந்த பிள்ளை கேட்டுக்கு, எனக்கு ஒரு 200 காசு தருவீங்களா கேட்டுக்கு. அப்ப எனக்கு ஒரு பயம் ஒன்று வந்துக்கு, எங்க இந்த காசை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அவ என்னதை வாங்கிக்கு ஏற்கனவே சூசைட் அட்டன் பண்ணேன்னு போட்டுதான் நாம அவையே பேசிட்டு இருக்கு. இப்ப இந்த காசை கொடுத்தோம்னா இனி என்னத்தையும் செஞ்சா இப்ப நம்ம காசு கொடுத்தேன்னு வந்துருமே இதோட கேட்டேன். நான் என்னத்துக்கு மேல நீங்க அந்த காசு கேட்கறீங்கன்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளை சொல்லிக்கு, சுபஹானல்லாஹ், பிள்ளைகள் ஸ்கூல்ல காசு கொண்டு வந்து ஹெண்டில்ல ஏதாவது சாமான் வாங்கி தின்னுவாங்க, ஏதாவது அவங்களுக்கு விரும்பினத்தை வாங்கி தின்னுவாங்க. அப்படி எனக்கு சாப்பிடணும்ன்ற ஆசை. ஆனா இங்க வந்து எங்களுக்கு சாப்பாடுகள் தான் தருவாங்க, காசு பெரும்பாலும் தர மாட்டாங்க. அப்ப நான் அந்த ஆசைய நாளைக்கு ஏதாவது நீங்க இந்த 200 வாங்கி தந்தீங்கன்னு சொன்னா நான் அதை வச்சு 2 நாளைக்கு கொண்டு போய் அந்த ஹெண்டில ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுவதற்காகத்தான் அந்த காசை கேட்கின்றேன் என்ன பிள்ளை சொல்லி. நாங்க 200 காசு கொடுத்துட்டு வந்தோம். கூட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனம் வரல. என்னன்னு சொன்னா சில பேர் அந்த சில பிள்ளையான முடிவுகளுக்கு போனா நாம காரணமாகிடுவோம்னு சொல்லி அந்த பிள்ளையோட கண்ணில தெரிஞ்ச அந்த சந்தோஷத்தை நாங்க கண்ணார கண்டோம். ஒரு தாயை கூப்பிடுவதற்கு தாய் என்று ஒரு உம்மாண்டு சொல்லி ஒருவரை அழைப்பதற்கு எனக்கு ஒரு தாய் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக சூசைட் அட்டன் பண்ணின ஒரு சகோதரிய, ஒரு பிள்ளைய கண்ணார கண்டது மிகவும் கவலையாக இருந்தது. அன்பின் மாணவிகளே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்குள்ள வைத்திருக்கிற நம்பிக்கை, நீங்க நாளைக்கு பட்டம் வாங்கி அந்த பட்டத்தோடு அவரோட கண் முன்னால் நிற்கின்ற போது அவர்களுடைய கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீர், இதை யோசிங்க. நீங்க நிச்சயமாக முஸ்லிம் பெண்ணாக அடையாளத்தோட கண்ணியத்தோட கௌரவமாக நீங்க வாழ்வீர்கள். இறுதியாக நான் உங்களிடம் சொல்கின்ற விஷயம், உண்மையிலே நீங்கள் நல்ல பிள்ளைகள். எல்லாருக்குள்ளும் நிறைய திறமைகள் இருக்கின்றது. அல்லாஹு தாலா எங்களை முஸ்லிம்களாக படைத்திருப்பது நாங்கள் அவனுடைய சுவர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய இறுதி கோல் என்னதான் படிப்பாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இறுதி கோல் நாம சுவர்க்கத்துக்கு போகணும். ஆனா அது லேசில போகக்கூடிய இடம் இல்லை. சில தியாகங்கள், சில கஷ்டங்கள், சில நன்மைகள், பல பொழுதுகள், விழிப்புகள், அல்லாவுக்காக நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள், இதுகள் தான் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். இவ்வளவோ தியாகங்கள் செய்த சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் எதிர்பார்த்தது சொர்க்கம். எந்த விதமான தியாகமும் கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாமலுக்கு நாங்களும் எதிர்பார்க்கிற சொர்க்கம் அல்லாஹ் லேசில தருவானா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கானல்வா, அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னah, நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா லேசா சொர்க்கத்துக்கு போகலாம்னு? இல்ல, உண்மையிலே நீங்க நல்ல பிள்ளைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறமையானவர்கள். ஆனா எங்களுடைய சூழல், எங்களோட கூட இருக்கிற ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பான். அதால அல்லாஹு தாலா மறுமையில கேட்கிற கேள்வியில ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, உங்களோட இளமை பருவத்தை எப்படி கழித்தீர்கள், முதுமை பருவத்தை எப்படி கழித்தீர்கள், குழந்தை பருவத்தை எப்படி கழித்தீர்கள் அல்லாஹ் கேட்க மாட்டோம். உங்களோட இளமை பருவத்தை எப்படி கழிச்சீங்க. ஏன்னா அதான் எங்களுக்கு ஃப்ரீடமான, எங்களுக்கு இயலுமான, நாங்க வழி தவறக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு உற்பத்தி ஆகுது. அது சரியா நாங்க வழி நடாத்தினோம்னா எங்களை விட வெற்றியாளர்கள் யாரும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கலாம், இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், லாயர்ஸ் இருக்கலாம், ரிசர்ச்சர்ஸ் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம், டீச்சர்ஸ் இருக்கலாம். உண்மையாக இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க
ஷைத்தானுக்கு அடிபணியாதீங்க. அல்லாவுக்கு மேக்சிமம் அல்லாவுக்கு அடிபணிஞ்சு கிடங்க. ஏன்னா நாங்க மலக்கல்ல 100% யாரும் செயற்பட முடியாது. அதுக்குதான் அல்லா பாவமணிப்பை வச்சிருக்கிறது. இத்தகில்லா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. 2வது, உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். 3வது, சமூகத்துக்கு நீங்க படிச்சு வெளியாகின்ற போது, படிக்கின்ற போது உங்களால் முடிஞ்ச அளவு மற்றவர்களுக்கு உதவியாக இருங்க. இது மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நீங்கள் எதையும் அற்பமாக கருதி விட்டு விடாதீர்கள். மற்றவர்களை பார்த்து சிரிப்பது கூட ஒரு சதக்கா என்று சொன்னாங்க. ஒரு சிரிப்பு கூட மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தலாம். நம்ம கவலையில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல வார்த்தை, நான் இருக்கின்றேன், நான் ஹெல்ப் பண்ணுகின்றேன். ஒரு ஜூனியர் ஒரு ஹோம் சிக்ல இருக்கலாம், அவருக்கு நீங்க சொல்கின்ற அந்த விஷயம், நீங்க கொடுக்கின்ற நோட்ஸ், நீங்க கொடுக்கின்ற ஹெல்ப், இதெல்லாம் நீங்க பெரிய அளவுல நீங்க ஒர்க் பண்ணணும் நான் சொல்லல. சமூகத்துக்கான உங்களுடைய பங்களிப்பு, ஒரு நோயில ஒரு பிள்ளை துவண்டிருக்கின்ற போது அவருக்கு கொடுக்கின்ற ஒரு ஒத்தாசு, இது கூட சமூக பங்களிப்பு தான். நல்ல நண்பர்களை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் ஆக பெஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு இப்ப உங்களோட நண்பிகள் யார் என்பதை வச்சுதான் உங்களோட விஷயம் தீர்மானிக்கப்படும். நீங்க ஒரு பிழை செய்தா அதை திருத்துறால உங்களோட நண்பி இருக்கும். நீங்க ஒரு நன்மை செய்தா அதை மோட்டிவேட் பண்றாலும் உங்களோட நண்பி இருக்கும். நீங்க ஒரு பிழை செய்கின்ற போது அதை மோட்டிவேட் பண்ற ஒரு ஆள உங்களோட நண்பி இருக்க கூடாது. உண்மையான நண்பியும் இல்லை. ஒரு பிழை நடக்குது என்று சொன்னால் சரியில்லை, இப்படி செய்யாத, போகாத, இது பிழை என்று தட்டி கொடுத்து உங்களை நேர் வழி காட்டுகின்றவர் தான் உண்மையான நண்பி. உங்களுக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு நல்ல லெவல்ல நீங்க ஒரு எக்ஸாம்ல எதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் கட்டாயம் உங்களை வாழ்த்தோம், விஷ் பண்ணும். அதான் உண்மையான நட்பு. பொறாமை இருக்க கூடாது. அப்படியான ஒரு பெஸ்டியை நீங்க வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அன்பின் மாணவிகளே, நிறைய விஷயங்கள் பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். இந்த உலகத்தில நாங்க வாழ வந்தவங்க இல்ல, எங்களுக்கு ஒரு மௌத்தொண்டு இருக்கி நாங்க நம்பி இருக்கோம். அந்த மரணத்துக்கு பின்னாலதான் எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கான விளைநிலைமாகத்தான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறுமையின் விளைநிலம். எனவே இந்த விளைநிலத்தை சரியாக எங்கெங்கெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் அமையுமோ அந்த இடத்தில் விளைத்துக் கொள்வோம். இப்ப நீங்க இருக்கிற விளைநிலம் மிக முக்கியமான இடம். எங்களை விட, ஏனைய பிரச்சாரகளை விட நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இஸ்லாத்தை இதுதான் இஸ்லாம் என்று சொல்வதற்கு மிக பொருத்தமான ஒரு களத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களோட கல்வியை நீங்க கற்கின்ற போது அதை நீங்க பேணிக்கொள்ளுங்க. நீங்க கையில டிகிரி எடுக்கின்ற போது உங்களுக்கு ஒரு நிம்மதி வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். நான் இந்த கல்வியை சரியாக செய்தேன், நான் முஸ்லிம் பெண் என்கின்ற அடையாளம், கண்ணியம், ஒழுக்கத்தோடும் நான் இந்த இடத்திலிருந்து வெளியாகின்றேன் என்கின்ற அந்த கஷ்ட உங்களுக்கு பெற்றோருக்கும் ஏனையோருக்கும் கொடுப்பவர்களாக நீங்க வர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் மௌலவி அவர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மஜ்லிஸின் ஏற்பாட்டில் முஸ்லிம் பெண் ஓர் அடையாளம், கண்ணியம், ஒழுக்கம் மற்றும் சமூக பங்களிப்பு என்ற தலைப்பில் தற்போது நடைபெற்ற இன்சைட் செஷனின் இறுதி கட்டத்தினை நாம் அடைந்துள்ளோம். முதலாவதாக இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடிக்க வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்நிகழ்வில்
எமது விசேட அழைப்பை ஏற்று இந்நிகழ்வில் வளவாளராக கலந்து கொண்டு மிக தெளிவான பயனுள்ள கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட எமது மதிப்பிற்குரிய வளவாளரும் மாஹதசுன்னா அந்நபவியா லேடிஸ் காலேஜ் அதிபருமான மௌலவியா சில்மியா தாரிக் ஹைரியா அவர்களுக்கு எமது முஸ்லிம் மஜ்லிஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் மௌலவியா அவர்களது கருத்துக்கள் மிகவும் ஆழமான முறையில் எங்களது சிந்தனையை தூண்டியது என்றே கூற வேண்டும். தனது அனுபவங்களோடு மாத்திரமல்லாமல் நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து மிகவும் அழகான முறையிலே எங்களது சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலே தனது கருத்துக்களை அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஜிசாக்கல்லாஹ் ஹைரன். அதே போன்று இதுவரை நேரமும் பொறுமையோடு எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். ஜிசாக்கல்லாஹு ஹைரன். இறுதியாக இந்த ஆன்லைன் மூலமான நிகழ்வை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்த எமது முஸ்லிம் மஜ்லிஸ் ஏற்பாட்டு குழுவினர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது இந்த முயற்சிக்கு அல்லாஹு தாலா நற்கூலியை வழங்கி இந்நிகழ்வின் மூலம் நாம் இன்று கற்றுக்கொண்ட விடயங்களை எமது வாழ்வில் பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். ஜிசாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.